திமுக ஆட்சியில் மதுபான கொள்முதலில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் புகாரில் கோவையில் மட்டும் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக கோவையில் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் கோவையில் எந்தெந்த 3 இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது? திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் கோவையில் 4 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள நரசிம்மநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள சிவா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாலை 7 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். 3 வாகனங்களில் வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஆட்சிப்பட்டி பகுதியில் டாஸ்மாக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு மாநிலங்களில் தயாரிக்கப்படும் மதுபானங்கள் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, சூலூர் ஆகிய பகுதிகளில் செயல்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு விற்பனைக்காக எடுத்து செல்லப்படுகிறது. இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வாளர் பிரபுதாஸ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அதே போல பீளமேடு பகுதியில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் ஆய்வாளர் பிரபுதாஸ் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.